ஹாய், எனக்கு எப்பவுமே ஒரு கமெண்ட் வரும், எப்படி உங்களோட ஹேர் இவ்வளோ பவுன்ஸியாக மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு. அந்த ஒரு கமெண்ட்காக தான் இந்த ஒரு வீடியோ. யூஸ்வலாக இப்போ நான் 5K ஹேர் கேர் எடுத்துகிட்ருக்கேன். நிறைய பேர் எடுத்துகிட்ருக்கீங்க. டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஹேர் ஃபால்லாம் நல்லாவே தெரியுதுன்னு எனக்கு தெரியும். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு இயற்கையோட ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ரொட்டீனை தவிர்த்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 minutes ஆஃப் ஹேர் கோம்பிங் மட்டும் பண்ணுவேன். அது கீழேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஸ்கேல்பில் வரைக்கும் பண்ணுவேன். இந்த மாதிரி கோம் பண்ணுறதுனால ஹேர் க்ரோத், அதாவது உங்களுக்கு லென்த் நல்லாவே வரும். அண்ட் நம்ம வந்துட்டு அடிக்கடி கோம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஹேர் ஃபால் உண்மையாலுமே கம்மியாகும். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு டைம் கோம் பண்ணால் போதும். இந்த குட்டீஸ்லாம் வந்துட்டு ஜடை போட்டு அடுத்த நாள் காலையில் ஜடை பின்னும்போது தான் நீங்கள் திருப்பி கோம் பண்ணுறீங்கல்ல, அந்த தப்பை பண்ணாதீங்க. நைட் வந்து ஜடையை கழட்டிட்டு திருப்பி கோம் பண்ணி அழகாக ஜடை போட்டு தூங்குங்க. இல்லை லூஸ் ஹேரில் கூட தூங்கலாம். அண்ட் மறக்காமல் வீக்லி த்ரைஸ் கம்பல்சரி என்ன வைக்கணும்டா, உங்கள் ஸ்கேல்ப் டர்ட் ஆகிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபாலோ யாருனாலையும் தடுக்கவே முடியாது. அண்ட் துவட்டுறதுக்கு மறந்துடாதீங்க. இதெல்லாம் தான் என்னோட டிப்ஸ். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.